வணக்கம் அபிரகாம். குறிப்பாக தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர் இமயம் என போற்றப்படுபவருமான பாரதிராஜா இன்று அதிகாலை காலமானார். குறிப்பாக அவருக்கு தற்பொழுது வயது 84. இவர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார். அவரது மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக வயது முதிர்வு மற்றும் உடல்நல குறைவு காரணமாக அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். மனோஜ் மறைவுக்கு பின்னர் பாரதிராஜாவின் உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் இன்று அதிகாலை காலமானார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் பாரதிராஜாவின் உடல் தற்பொழுது நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல காலை 10 மணிக்கு பிறகு பொதுமக்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறிது நேரத்திற்கு முன்பாக இசையமைப்பாளரும் நடிகரும் என பலரும் தற்பொழுது அவரது இல்லத்தில் தற்பொழுது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பாரதிராஜா இல்லத்திற்கு அருகிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இல்லம் அமைந்துள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் இன்று அதிகாலை முதலே நேரில் சென்று பாரதிராஜாவின் உடலுக்கு மரியாதை செலுத்தி உள்ளார். குறிப்பாக காலை 8:33 மணி அளவில் பாரதிராஜா இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் விஜய் சுமார் 4 நிமிடங்கள் மேலாகவும் அஞ்சலி செலுத்தி தனது கவலையும் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்பொழுது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி பயணம் செய்ய உள்ள நிலையில் தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். குறிப்பாக இதற்கிடையில் பாரதிராஜாவின் குடும்ப உறுப்பினர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல இயக்குனர் பாரதிராஜாவின் இறுதி சடங்கு எங்கு நடத்தப்படும் என்பது குறித்தும் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் அவரது உடல் கொண்டு செல்லப்படுமா அல்லது சென்னையிலேயே அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுமா என்பது குறித்தும் குடும்பத்தினர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது. அபிரகாம்.